ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மதியத்துக்கு லஞ்சு தான் சமைக்க போகிறோம். என்ன லஞ்சுன்னு இந்த வீடியோஸில் பார்க்கலாம். கடைசி வரை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை சுற்றி ஒரு வியூ காட்டிடுறேன். ஏன்னா கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கடலூர் மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்குலாம் லீவ் விட்ருக்குறாங்க. நம்ம பசங்க இன்றைக்கி ஸ்கூல் போகல. இன்றைக்கி எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமியார் வீட்டுக்கு. சர்வேஷ்னு குட்டி பையன் இருக்கான்னு சொல்லியிருக்கேன். என்னுடைய ஓபியார் பையன் அவங்க கூட விளையாடுறதுக்கு காலையில் போனாங்க, இன்னும் வரல. சரி மதியத்துக்கு லஞ்சு செஞ்சிடலான்ட்டு இப்போ லஞ்ச் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீட்டை சுற்றி ஒரு வியூ காட்டுறேன். ஸோ எந்த அளவு காற்று இருக்குது, பட் மழை இல்லை, காற்று மட்டும் இருக்குது. ஸோ எந்த அளவு இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலி இந்த மரத்தை ஃபுல்லாக வந்து கழிச்சிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், நம்ம வீட்டுக்கு வர லைன் வந்து அங்கே இருக்குது. இந்த மரத்தோடைய கிளைகள் போயிட்டு அதில் இடிக்கிறதுனால மரத்தை வந்து கழிச்சாச்சு, வேப்ப மரம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த சைடில் இருந்து 2 தென்னை மட்டையை வெட்டிட்டேன். இது ஏன் வெட்டினேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் லைனில் ரொம்ப ஹைட்டில் இருக்குது, அந்த கிளையை என்னால் வெட்ட முடியல. பாருங்கள் கரண்ட் லைனில் வந்து நம்ம தென்னை மட்டை போயிட்டு சாஞ்சிட்ருக்கு. அதே போல் பாருங்கள், நம்ம வாழை மட்டையும் ஒரு கிளை போய் லைனில் தான் இருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரில. பசங்களை ஆக்சுவலி அது கிட்ட விடக்கூடாது. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா கிளைகளையும் வெட்டியாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா வெட்ட வழியாக தெரியும். காற்று எந்த அளவு அடிக்குது பாருங்க. மழையே இல்லை, ஸ்கூல் லீவ் விட்ருக்குறாங்க. மழை பெய்கிற அன்னைக்கெலாம் நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போய் வந்துருக்குறாங்க. இப்போ மழையே இல்லை, காற்று மட்டும்தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து லீவ் விட்ருக்குறாங்க. காற்று சூப்பராக அடிக்குது, பட் மழை தான் இல்லை. இப்போ நீங்கள் முன்னாடி இப்போ ஃபஸ்ட்டு வியூ பார்த்துருப்பீங்க எந்த அளவு காற்று அடிச்சுதுன்னு. இப்போ பேக் சைடில் காட்டுறோம் பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா ஜில்லு 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 ஜில்லுன்னு காற்று உள்ளார சூப்பராக அடிக்குதுங்க. பாருங்க எந்த அளவு காற்று அடிக்குதுன்னு. நம்ம மரத்தில் பாருங்கள் எவ்வளோ இளநீ காய் காய்ச்சிருக்குன்னு காட்டுறோம் பாருங்கள். நம்ம மரத்தில் ஆக்சுவலி இளநீ நிறையா காய் வச்சுருக்கு. அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேரை சீப்புனது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் அழகா சின்ன சின்ன காயெலாம் நிறையா இருக்குது. அந்தாண்ட சைடும் இருக்குது நிறையா. சம்புலாம் பாருங்கள் எந்த அளவு வளர்ந்து வந்துடுச்சுன்னு. காற்று வேறு லெவலில் அடிக்குது நம்ம வீட்டில். ஆக்சுவலி கார்த்திகை மாதம்னாலே இப்படி தான் காற்று அடிக்குமா அப்படின்னு தெரில. இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக காற்று அடிக்குது. இப்போ என்ன குக்கிங் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பார் தான் வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு சாதம் வடிச்சிட்டேன். முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தான் வைப்பேன். ஸோ எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் கூட்டி வைக்கிறதுக்காக 2 வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன், ஒரு தக்காளி கட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு வானல் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கரில் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். கீரையை பார்த்தீங்கன்னா அலசி சூப்பராக வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் சாதம் பார்த்தீங்கன்னா வடித்து வச்சாச்சு. இப்போ நான் சாப்பாடு வடிச்சிருக்கிற அரிசி நேம் பார்த்தீங்கன்னா இரட்டைக்கிளி அரிசி. அது பார்த்தீங்கன்னா அக்கா நெய்வேலியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் கொடுத்துருந்தேன். இந்த அரிசி பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்துலேயும் கிடையாது, சிதம்பரத்துலேயும் கிடையாது, நெக்ஸ்ட்டு புவனகிரிலையும் கிடையாது. ஸோ இந்த அரிசி சேர்த்து எங்கேயுமே கிடையாதுங்க, நெய்வேலியில் மட்டும்தான் இருக்குது. ரெட்டைக்கிளி பொன்னி அரிசி, பழைய அரிசி. சாப்பாட்டுக்கு சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. அந்த அரிசி தான் பார்த்தீங்கன்னா இப்போ மூட்டையை ஓப்பன் பண்ணி சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1700 ரூபா. இந்த அரிசி இங்கே எங்கேயுமே கிடைக்கலைங்க. பொன்மணி கிடைக்கிது, நந்தி கோல்டு கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே கிடைக்கிது. இந்த ரெட்டைக்கிளி அரிசி மட்டும் எங்கேயுமே கிடைக்கல. இன்றைக்கி முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ ஒரு வானலை வச்சு இதுக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிருக்கேன். மல்லாட்டெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறது அவ்வளோவும் கீரை குழம்புக்கு நல்லது. என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லாதனால மல்லாட்டெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஜீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன சேர்க்குறேன்னு. 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கிறேன். அரை துண்டு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா நம்ம வந்து சோறாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பாருங்கள் வெங்காயம் தக்காளியும் சூப்பராக வதங்கிருச்சு. நம்ம இதுக்கப்புறம் பருப்பை வந்து கடைஞ்சி இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். பருப்பில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஜீரகமும் மஞ்சத்தூளும் சேர்த்து பருப்பு வேக வச்சுருக்கேன். இப்போ அதை கடைஞ்சி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு தண்ணி நம்ம வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தூளை இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிளகாய்த்தூளும் உப்பும் போட்டு சூப்பராக பார்த்தீங்கன்னா குழம்பு கூட்டி வச்சாச்சு. இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் முட்டை வேக வச்சுருக்கேன், வெந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இது கொதி வந்ததும் முருங்கைக்கீரையை போட்டு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். ஃபைனலாக எப்படி நான் தாளிக்கிறேன்னு பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். குழம்பு பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ஃபஸ்ட்டு கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த முருங்கைக்கீரையை நம்ம வந்து குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா அலசி வச்சாச்சு. கீரை குழம்பு பார்த்தீங்கன்னா கொதிச்சிட்ருக்கு. அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இந்த பக்கம் நம்ம கொஞ்சம் நேரம் காற்று வாங்கலான்ட்டு வெளியில் வந்தேன். வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா காற்று அடிக்குது. வேறு லெவலில் காற்றடிக்குது. கார்த்திகை மாதம் மட்டும்தான் இப்படி அடிக்கும்னு நினைக்கிறேன். மார்கழி மாதம் தை மாதம்லாம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் காற்று வாங்கலான்ட்டு தோட்டத்து பக்கம் வந்து நிற்கிறேன். காற்று பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அடிச்சிட்ருக்கு. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சீட்டி வந்து சத்தம், இந்த காற்றோட சத்தம் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டில் வந்து அவ்வளோ எஃபெக்டோட சத்தம் கேட்குது வீட்டுக்குள்ளே இருக்கும்போது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி நல்லா காற்றடிச்சு உள்ளே இருக்கவே முடியல. அவ்வளோ எஃபெக்ட் சவுண்ட்லாம் அதிகமாக இருக்குது. நம்ம வீட்டை சுற்றி நிறைய மரம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் காற்று கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா மரம் செடியெல்லாம் எங்கே இருக்கோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா காற்றும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் காற்றடிக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெருஞ்சீரகத்தை இந்த உரலில் வச்சு நல்லா இடிச்சுக்க போகிறேன். அது கூட பார்த்தீங்கன்னா பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். இந்த பூண்டையும் இந்த பெருஞ்சீரகத்தையும் இடித்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தாளிக்க போகிறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருஞ்சீரகத்தையும் பூண்டையும் சூப்பராக நசுக்கி எடுத்துக்கிட்டோம். சூப்பராக பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிற முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிடலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை குழம்பு இப்போ வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ பாருங்கள் எந்த அளவு வந்து முருங்கைக்கீரை போட்டதுக்கப்புறம் அது எப்படி சூப்பராக கொதி வருது பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து கொஞ்ச நேரம் தான் நம்ம வந்து வேக விடணும். அதிக நேரம் நம்ம வந்து இதை வேக வைக்கக்கூடாது, கருத்து போயிடும். நம்ம ரொம்ப நேரம் இதை வேக வச்சோன்னா கீரை பார்த்தீங்கன்னா கருத்து போயிடும். அதனால் இதை நம்ம வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். இந்த சைடில் நம்ம முட்டை வேக வச்சிருந்தோம், அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துட்டுருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரையை ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னா கொதிக்க விடக்கூடாது. அதனால் நம்ம இந்த பதத்தில் ஆஃப் பண்ணிடலாம்.
சூப்பராக பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போது தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் வச்சு அதில் கொஞ்சமாக நச்சீரகம் சேர்த்துருங்க. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற பெருஞ்சீரகத்தையும் பூண்டையும் சேர்த்து நம்ம இப்போ ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருஞ்சீரகத்தையும் பூண்டையும் இடித்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை சூப்பராக அதில் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம தாளிக்க போகிறோம். இது வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா வாசனை வேற லெவலில் இருக்கும். பெருஞ்சீரகமும் பூண்டும் நசுக்கி இருக்கும்போது அதோடைய வாசனையே வேற லெவலில் இருக்கும். ஸோ இதை இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஃபைனலாக பாருங்கள், தாளிச்சதுக்கப்புறம் முருங்கைக்கீரை சாம்பார் ரெடியாக இருக்குது. இதை நம்ம வந்து இதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதுதான். சாம்பார் ரெடி, சாதம் ரெடி. இன்னும் ஒரு டிஷ் பார்த்தீங்கன்னா முட்டை பார்த்தீங்கன்னா இன்னும் வெந்துட்டுருக்கு, வேகட்டும். ஃபைனலாக பாருங்கள், முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு. ஸோ இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளேட்டில் போட்டு வந்துட்டேன். இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. முருங்கைக்கீரை சாம்பாருங்கிறது எல்லார் வீட்லேயும் வைக்கிற பேசிக்கான ஒரு குக்கிங் தான் நான் சொல்லலாம். ஸோ அதே பேசிக் குக்கிங் நம்ம வீட்டில் இன்றைக்கி முருங்கைக்கீரை சாம்பார், ஒரு வெவிச்ச முட்டையும் சாதமும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ பாருங்கள், இன்றைக்கி முருங்கைக்கீரை சாம்பாரும் ஒரு முட்டையும் தான் சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ என்னோடய ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பார் வைப்பேன். ஸோ வேறு லெவலில் இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் சமைச்சது ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே முருங்கைக்கீரையை போட்டு அந்த குழம்பு ஊற்றிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு தெம்பேற்றிப்போம். ஏன்னா இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து கீரையை மட்டும் நம்ம சாப்பிடுவோம். இன்றைக்கி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்து முடிச்சாச்சு. என்ன லஞ்ச் செஞ்சுருந்தேன், சுட சுட சாதம் வடித்து நம்ம வீட்டு மரத்துலேயே பறித்து முருங்கைக்கீரை சாம்பார் வச்சு அதுக்கப்புறம் முட்டையை அவிச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த லஞ்ச் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி குழந்தைங்களை வச்சு நான் வந்து வீடியோ பண்ணியிருப்பேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்னை சரவணா ஸ்டோர்லேருந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாப்பாவுக்கும் தம்பிக்கும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து ஆஃபில் இருந்துச்சு. அது ஏன் ஆஃபில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களை நான் வீடியோஸில் காட்டும்போது யூடியூப் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கமாண்டை வந்து ஆஃப் பண்ணி வைப்பாங்க. நான் 2-3 வாட்டி போயிட்டு ஆன் பண்ணி வைப்பேன். இருந்தாலும் அவங்க வந்து செக்யூர்டாக இருக்காங்க. ஸோ குழந்தைங்கள வந்து யாராவது பேட் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏதாச்சும் பிரச்சனைகள் வருங்கிறதுக்காக யூடியூப்பில் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய குழந்தைங்களை வந்து நான் காட்டும்போது யூடியூப் வந்து சில வீடியோஸில் வந்து கமெண்ட் வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. பசங்க கூட நான் வரும்போது வீடியோஸ் வந்து கமெண்ட் வந்து ஆஃபில் இருக்காது. நான் இல்லாமல் பசங்களை மட்டும் நான் வந்து ஷோ பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நானாக கமெண்ட்டை வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறேன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. ஸோ யூடியூப்பில் சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அது வந்து அந்த ப்ராசஸில் தான் கமெண்ட் வந்து ஆஃப் ஆகிறது. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்க. ஏன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் வரணும்னா எப்பயுமே நமக்கு வந்து கமெண்ட் வரணும்னு தான் நான் நினைப்பேன். அதை ஆஃப் பண்ணி வைக்கணும்னு நினைக்க மாட்டேன். ஸோ அந்த வீடியோஸில் கமெண்ட் வந்து ஆஃப் ஆனது காரணம் தன்ஷி தான். பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீடியோஸில் பேசியிருப்பாங்க, நிறைய ப்ராடக்ட் எல்லாமே காட்டியிருப்பாங்க. அதனால குழந்தைங்களை வந்து நான் யூடியூப்பில் காட்டும்போது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூடியூப்காரங்க கமெண்ட் வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுருக்குறாங்க. ஸோ நேற்றே சொல்லிட்டாங்க கடலூர் மாவட்டத்துக்கு லீவு அப்படின்னு சொன்னதுனால பசங்களும் ஜாலியாக பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு போனவங்க இன்னும் வரல. இதுக்கப்புறம் என்னுடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸோ ஈவினிங் ரொட்டீன் ஒர்க்கு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பார் நான் மோஸ்ட்லி இப்படி தான் வைப்பேன். வேறு எந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைல்லையும் வைக்க மாட்டேன். ஸோ இந்த முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.